வெல்கம் டு அவர் சேனல். ஒரு வழியாக விடாமுயற்சியோட டீசர் வந்திருக்குங்க. படம் பொங்கல் ரிலீஸ்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது பொங்கலுக்கு வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் பொங்கலுக்கு வந்துருச்சு. டீசரில் மெயினாக ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிக்கிற லொக்கேஷன் எல்லாமே செமையாக இருந்ததுங்க. ஒரு நார்மல் ஹைவேவாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு லாங் ஷாட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு விஸ்வலாக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. அப்புறம் அஜித் சாருக்கு கொடுத்த அந்த நேச்சுரல் லுக்கு, அவரோட கெட்டப்பு, காஸ்டியூம் எல்லாமே ஒரு சூப்பராக இருந்தது. அந்த கதைக்கான நாயகனாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பொங்கல் ரிலீஸுங்கிறது ஒரு சூப்பரான டேட்டுங்க. ஒரு 2 வாரத்துக்கு நல்ல லீவ் கேப் இருக்குது. அதனால் மிகப்பெரிய வசூல் கிடைக்கும். அர்ஜுன், த்ரிஷா எல்லாரையும் ஒவ்வொரு ஷாட் காட்டுறாங்க. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே அஜித் சார் மேலே தான் இருக்குது. அவர் மட்டும்தான் ஹைலைட்டாக இருக்கார் டீசரில். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட பிஜிஎம் கொஞ்சம் சுமாராக இருந்ததோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஒருவேளை டீசருங்கனால இப்படி போட்டிருக்காரு. ட்ரைலருக்கு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் படத்தில் பங்கம் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 த ரூல் படத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். டெய்லி ஒவ்வொரு போஸ்ட் விட்டுட்ருக்காங்க. ஐமேக்ஸ் போஸ்ட் விட்டாங்க, அதுக்கப்புறம் நார்மல் போஸ்ட்டு, யூஏ சர்டிஃபிகேட் போஸ்ட், அந்த மாதிரி நிறைய விட்டாங்க. இப்போ பாட்டு கூட டிசம்பர் 1 ரிலீஸ் ஆக போகுது. அந்த போஸ்டர் வந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ வருதுன்னு. பொங்கல் கிளாஷ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேம் சேஞ்சர் 1, விடாமுயற்சி 1, வணங்கான் 1, 3 படம் கன்ஃபார்ம். இதுக்கு மேலேயும் படங்கள் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.